ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா ஃப்ளோர்மேன் ஜாப்னா என்ன, அதோட ஒர்க் வந்து எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். நேற்று வந்து ரோஸ்ட் போர்ட் ஜாப் எப்படி இருக்கும்னு அதோட ரியாலிட்டி பத்தி பேசியிருந்தேன். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளோர்மேன் ஜாப்ங்கிறது வந்து வேர்ல்டுலேயே வந்து டஃப்பான ஒரு ஜாப்னு சொல்லலாம். இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு ஜாப். 12 மணி நேரம் நின்றுகிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் பிரேக் இருக்கும், சின்னதாக ஒரு பிரேக் இருந்தாலும் அது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிக்ஸ் வந்து நார்மலான கிளைமேட் கண்டிஷன்ல இருக்காது. கல்ஃப்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டு, இல்ல ரஷ்யா அந்த மாதிரி குளிர்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டு, இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அங்கே ஒர்க் பண்றதெல்லாம். ஆக்சுவலி ஃப்ளோர்மேனுக்கு ஜாப் எப்படி இருக்கும்னா, ஃப்ளோருங்கிறதே எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு எலிவேட்டடான ஏரியா, நார்மல் இருக்கிற பிளாட்ஃபார்ம் விட எலிவேட்டடான ஏரியா, அதுதான் ஃப்ளோர்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃப்ளோர்மேனும் பேரு. இங்க எந்த மாதிரி ஜாப் இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு தண்ணிக்காக நம்ம வந்து வெளில ட்ரில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து ஒரு வடக்கு நண்பர் வந்து ஹெவியான ஒரு ட்ரில் பைப், ஒரு 5 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 5 ஃபீட் இருக்கிற ஒரு ட்ரில் பைப் வந்து தோல்ல தூக்கி வச்சு போய் கனெக்ட் பண்ணுவாரு. கனெக்ட் பண்ணி அப்புறம் ட்ரில்லர் ஆப்ரேட் பண்ணி ட்ரில் பண்ணுவாங்க. இதுதான் இங்கேயும் நடக்கும். பட் தோல்ல தூக்கிட்டு போக மாட்டாங்க. இந்த ட்ரில் பைப்பை லிஃப்ட் பண்றதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஏர் வின்ச்சா இருக்கட்டு, ஹைட்ராலிக் வின்ச்சஸா இருக்கட்டு, இதெல்லாம் லிஃப்ட் பண்றதுக்கு வின்ச்சஸ் இருக்கும். இது மூலமா லிஃப்ட் பண்ணி அசிஸ்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணுவாங்க. டைட் பண்றது எப்படின்னா, உங்களுக்கே தெரியும், பைப் ரெஞ்சு, செயின் ரெஞ்சு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பைப் டைட் பண்ணுவோம்ல மேனுவலா. இதே மாதிரி இங்க வந்து மேனுவல் டாங்ஸ் இருக்கும். அது இல்லாம ஹைட்ராலிக், அதாவது பவர் டாங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். இதை ஆப்ரேட் பண்றதும் ஃப்ளோர்மேனோட வேலை தான். அதே மாதிரி மெயினா மற்ற வேலை என்னன்னா, இப்போ ரன்னிங் இன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி மொத்தமா ரன்னிங் இன் பண்றதா இருக்கட்டும் வெள்ளுக்குள்ள. அதே மாதிரி புல் அவுட் பண்றதா இருக்கட்டும், ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பைப் எல்லாம் வெளியே ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த எல்லா வேலையுமே ஃப்ளோர்மேனோட வேலை தான். இதெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸியா இருக்காது. ஏன்னா ரிக்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க பாக்குற ஒரு சின்ன போல்ட் நட்டு கூட ரொம்ப ஹெவியான எக்யூப்மெண்டா இருக்கும். பார்க்க அது சின்னதா தெரியலாம், ஆனா அது 2 பேர் சேர்ந்தா லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். அதே மாதிரி இது மட்டும் மெயினான வேலை கிடையாது. ரிக் ஃப்ளோரை கிளீனா வச்சுக்கிறது, டைஸ் சேஞ்ச் பண்றது, அப்புறம் சின்ன சின்ன அங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ், ட்ரில்லர் அண்ட் ஏடியோட கமெண்ட் ஃபாலோ பண்றது. மெயினா வந்து வெள்ளில கிக்கோ இல்ல ஃப்ளோவோ ஏதோ வந்துடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுல வந்து இவங்க மெயினான ஒரு ஆளு. ஏன்னா ஹை ப்ரெஷரா ஒரு ஆயில் வருது, இல்ல வாட்டர் வருது, இந்த மாதிரி அன்கண்ட்ரோலான சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷனை ப்ரெஷர் இல்லாம கரெக்டா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா வித்தின் மில்லி செகண்ட்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து பல பேர் லைஃபை காப்பாற்றும், உங்களோட லைஃபையும் கூட. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஜாப். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல, அதாவது ஆயில் ரிக் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி. நான் அதோட லிங்க் வந்து ஆல்ரெடி என்னோட ப்ரொஃபைல்ல இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது யாருக்காகனா, ரோஸ்ட் போர்ட் ஜாப் எந்த மாதிரி இருக்கும், ஃப்ளோர்மேன் ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின பிடிஎஃப்பும், அதோட இன்டர்வியூலாம் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸும் அதில் நான் மென்ஷன் பண்றேன். என்னால் முடிஞ்சா என்ன சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இது உங்களுக்கு தேவையான ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை.